வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரவாவில் குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரவை 1 கப் எடுத்துக்கோங்க, சர்க்கரை 2 கப் எடுத்துக்கோங்க, பால் 2 கப் எடுத்துக்கோங்க. முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை 2 கப் சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. 2 ஏலக்காய் இடித்து சேர்த்துடலாம். ஏலக்காய் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. சுகர் சிரப்பை 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கையில் தொட்டு பாருங்கள், எண்ணெய் மாதிரி இருந்துச்சுன்னா சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ லைட்டாக எண்ணெய் மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் 1 நிமிஷம் கொதிச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு செய்யறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த 2 கப் பால் சேர்த்துடலாம். எல்லா பொருளும் ஒரே கப்லேயே அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குலோப் ஜாமுன் சாஃப்டாக ஜூஸியாக வரும். அளவுகள் கரெக்டாக இருக்கணும். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். நம்ம பால் 2 கப் சேர்த்துருக்கோம், அதனால் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. நீங்கள் ரவா மொத்தமாக போட்டோன்னா கட்டி பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ரவா இந்த பாலிலேயே நல்லா வேகணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ரவை நல்லா வேகணும், அப்படின்னா தான் குலோப் ஜாமுன் சாஃப்டாக வரும். ரவை இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தோடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாவு நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைங்க, அப்படின்னா தான் குலோப் ஜாமுன் சாஃப்டாக வரும். கையில் ஒட்டனுச்சுன்னா லைட்டாக நெய் தடவிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருண்டையாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சோடனே இப்படி தான் இருக்கணும். இந்த உருண்டைகளை நீங்கள் எந்த பிளேட்டில் வைக்க போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்னதாக உருண்டை பிடிங்க. பெருசாக பிடிச்சா எண்ணெயில் போடும்போது உடஞ்சிரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க.
எப்படின்னு நல்லா பாருங்கள். இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி ஒரே ஷேப்லேயே உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய்யில் கூட செய்யலாம். டேஸ்ட் இன்னும் சுவையாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ உருண்டைகளை சேர்த்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கருகிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் வேகும் ஒரு பக்கம் வேகாது. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் வந்துடும். அப்புறம் பார்க்கவே குலோப் ஜாமுன் மாதிரியே தெரியாது. எனக்கு நல்லா ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வேக விட்றேன். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும் போதே பிடிக்கும்னா நீங்கள் முன்னாடியே எடுத்துருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருக்கும்போது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த உருண்டைகள் ஆறுனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாகுல போட்டுடலாம். சர்க்கரை பாகு சூடாக இல்லைன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக சர்க்கரை பாகு சூடாக இருந்தால் தான் குலோப் ஜாமுன் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரவா குலோப் ஜாமுன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.